ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இந்த 3.0 அப்படிங்கிற திட்டம் மூலமாக பல ஃபியூச்சரை பிஎஃப் மெம்பருக்கு கொண்டு வர போகிறாங்க. இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற இந்த திட்டத்தோட ஃபியூச்சர்லாம் என்ன, இதை பயன்படுத்தி எம்ப்ளாயும் சரி பென்ஷன் வாங்குறவங்களும் சரி இதை பயன்படுத்தி இந்த திட்டம் மூலமாக பணம் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் மூலமாக என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இபிஎஃப்போட இந்த திட்டம் மூலமாக பிஎஃப்பை கொண்டு வச்சுருக்கிற எல்லாருக்குமே இந்த பிஎஃப் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட், அதாவது உங்களோட யூஏஎன் நம்பரோட லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமாக முன்னாடி பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு மேலே கூட ஆகும். ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் ஈஸியாக பிஎஃப் பணத்தை உடனே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பேங்கோட ஏடிஎம்மாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் 3.0 இதை பயன்படுத்தி ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பென்ஷன் வாங்குகிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பேங்க்லேருந்து மட்டும்தான் இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி நாட்டோட எந்த பேங்க்லேயும் நீங்கள் இந்த பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஃபியூச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3.0 பயன்படுத்தி இபிஎஃப்க்குன்னு தனியாகவே ஒரு மொபைல் ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேங்கிங்கை எப்படி பண்ணுவீங்களோ அதேமாதிரி இந்த இபிஎஃப் சம்மந்தமான எல்லா சேவைகளையும் இந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தியே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதில் அவங்க லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டோ பென்ஷன் அமௌண்ட்டோ அதை உங்களோட மொபைல் ஆப்லேயே, அதாவது ஃபோன்பே, ஜிபே இது மூலமாகவே நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான பிஎஃப் பணத்தை நீங்கள் ஈஸியாக லென்த்தியான ப்ராசஸ் இல்லாமல் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற திட்டம் மூலமாக இன்னொரு முக்கியமான ஃபீச்சரும் வரப்போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்பில் மெம்பராக இருக்கிற ஒரு உறுப்பினர், அதாவது தன்னோட சம்பளத்தில் இந்த 12% அப்படிங்கிறத இபிஎஃப்க்கு தன்னோட பங்களிப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ன அதில் மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, அதாவது நீங்கள் இபிஎஃப்க்கு ஒரு 1500 பங்களிப்பு அப்படிங்கிறத பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் இபிஎஃப்க்கு உங்களோட பங்களிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சர் எல்லாமே மே இல்லை ஜூன் எண்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஃபியூச்சரை மெம்பர்ஸுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகளும் வரம்புகளும் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இபிஎஃப்போட உறுப்பினர் தன்னோட பிஎஃப் பணத்தை எடுக்க போகிறாருன்னா அவர் முழு பணத்தையும் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது 50% தொகையை தான் அந்த பிஎஃப் பணத்துலேருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இபிஎஃப்பில் மெம்பராக இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு வேலை இல்லாமல் போணுச்சுன்னா, வேலை எழுந்ததுக்கப்புறம் கரெக்டாக 1 மாதம் கழித்து நீங்கள் 75% தொகையை உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் 2 மாதம் கிடக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த 25% தொகையும் நீங்கள் பிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இபிஎஃப்போட உறுப்பினர் 57 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஏஜில் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு 90% பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே முழு தொகையும் வேணும்னா 58 வயசு வரைக்கும் அந்த இபிஎஃப் தரப்புக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஒரு எம்ப்ளாயி இபிஎஃப்பில் உறுப்பினராக இருக்காருன்னா அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க அவர் எந்த சிரமமும் படக்கூடாது. அதாவது முதலாளியோ நிறுவனத்தையோ நாடி இருக்கக்கூடாது. இபிஎஃப்போட ஒரு மெம்பர் அவரோட பிஎஃப் அமௌண்ட்டை எந்த நேரத்துலையும் அவருக்கு தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் இபிஎஃப் 3.0 அப்படிங்கிற திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.